ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் விடு தூது என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலைப்பிலிருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது. அன்ன முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்பட்டதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது எந்த பாவால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது. இது கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1930 உ.வே.சா முதலில் இந்நூலை பதிப்பித்தார். இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா முத்திக்கனி என்பது உருவகம், தெல்லமுது என்பது பண்பு தொகை, குற்றமில்லா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்,